தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இதில் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனில் நம்ம செஞ்சுருக்குறோம். இதை எப்படி செஞ்சுருக்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. பாருங்கள், மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது கூட ஒரு டீ வச்சு சாப்பிட்டோம்னாக்க சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லா பருப்பும் சேர்த்துருக்குறோம். அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துருவோம். இதுக்காக 1 கப்பு அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துருக்கேன். இட்லி அரிசி 1 கப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. அரிசி வந்து 2 பங்கு இருக்கணும், பருப்பு வந்து 1 பங்கு இருக்கணும். இதுதான் கணக்கு. இப்போ நம்ம இட்லி அரிசி 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது கூட நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்கணும். ஆனால் இப்போ நம்ம இந்த அரிசியை ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கும்போது காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சிட்டோம்னாக்க அரைப்படும் போது நல்லா ஃபைனாக அரைப்படும். அதுக்காக காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ 5 மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். காரம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிடுங்க. ஃபைனாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ நம்ம வடை செய்யும் போது அந்த அரிசியெல்லாம் வந்து மேலே பூத்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயமும் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட இன்றைக்கி நான் தேங்காய் துருவலும் சேர்த்து செய்கிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இல்லை தேங்காய் துருவல் பிடிக்கலனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து நான் கலருக்காக தான் போடுறேன், கேமராவுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு சேர்த்துருக்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம தேங்காய் இது எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து நம்ம அரைக்கும் போதே நம்ம சேர்த்துட்டோம். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. மிக்சியில் அரைக்கும்போது பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காயிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க, இல்லை ஜீரகம் சோம்பு ரெண்டுமே வேண்டாம்னு நினச்சா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மசாலா வந்து எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். நமக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் பிடிக்குதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கிள்ளி போட்டுருங்க. கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ட்ரை பண்ணிடலாம். நிறைய பொருட்கள் தேவைப்படாது. இது ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி தான் இது. இதில் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறனால இதில் உள்ள ப்ரோட்டீன்லாம் நமக்கு நல்லாவே கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்ம வடை போடும்போது, குணுக்கு போடும்போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்புறம் அடுப்பை லைட்டாக சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட குணுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ரௌன் கலர் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும். இதை நம்ம தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கிட்டு அடை மாதிரி கூட நம்ம இந்த மாவை
ஊற்றி சாப்பிட்லாம். அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போட நம்மளோட கொணுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதை ஒரு டீயோட தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.